அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் 15 பேர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் அளித்திருப்பது அதிர்ஷ்டம் என்று தற்பொழுது கூறியுள்ளார். பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் சமீபத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியான கருத்துக்களும் விமர்சனங்களும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பாஜக தான் மீண்டும் மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்று ஆணித்தரமாக தற்பொழுது கூறிவிட்டார்கள் ஒட்டுமொத்த அரசியல் கட்சி பிரபலங்களும். காரணம், இந்தியா கூட்டணி உடைந்து விட்டது. பாஜகவை எதிர்க்கக்கூடிய வலிமை இல்லாத கட்சிகளாகத்தான் தற்பொழுது வரை இருக்கிறது என்றும் வடமாநிலங்களில் முழுவதுமாக பாஜகவின் ஆளுமைதான் இருக்கிறது என்றும் கூறி தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை கைவிட்டார்களா என்று நாம் பார்த்தால் அதுவும் ஒரு காரணம்தான். இருப்பினும் தகுதியும் திறமையும் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் அதிமுகவின் பதவிகள் கொடுக்கப்பட்டு வந்தது. காரணம், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் வேட்பாளரிடம் பணம் இருக்கிறதோ இல்லையோ அதிமுகவின் உண்மையான விசுவாசியாக இருக்கிறாரா என்பதை மட்டும்தான் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் பார்ப்பார். அவருக்கே பதவியையும் வழங்குவார். முன்னாள் சபாநாயகராக இருந்த தனபால் அவர்கள் எம்எல்ஏவாக இருந்தும் உணவுத்துறை அமைச்சராக பதவி வகித்தும் அதற்கு பிறகு சபாநாயகராக பதவி வகித்ததும் தகுதியின் அடிப்படையில் மட்டும்தான் என்பதையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காரணம், பணம் என்றைக்குமே அதிமுகவில் முக்கியம் இல்லை என்பதை புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்து கூறியிருப்பார். தற்பொழுது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் முதலாவதாக தனித்து போட்டியிடுவதாக கூறியிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது கூட்டணியான முடிவுகளையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். தேமுதிக, பாமக போன்ற முக்கியமான கட்சிகளுடன் கூட்டணி என்றும் இந்த தொகுதிகளுக்கு பிறகு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதிகளுக்கு அடுத்தபடியாக அதிமுகவின் அலுவலகத்திற்கு யார் பணங்களை கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தொகுதி பங்கீடு என்றும், தகுதி இல்லாதவருக்கு தொகுதி பங்கீடு வழங்குவதால் நிச்சயமாக அதிமுக தோல்விதான் தழுவும் என்றும் கடுமையான விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இதனை அனைத்தையும் சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கடுமையான கோபத்தோடு தென் மாவட்ட எம்எல்ஏக்கள் பேசியுள்ளனர். ஆனால் அதை எதையும் காது கொடுத்து வாங்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணம் இருந்தால் மட்டும் தகுதியுள்ளவர்கள் என்று கிடையாது, பணம் இருப்பவர்கள் போட்டியிடுவார்கள், வெற்றியடைவார்கள் என்று ஒரே வார்த்தையில் கூறியதன் காரணமாக தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தங்களது ஆதரவுகளை தெரிவித்து நேரடியாக பாஜகவின் முக்கியமான புள்ளிகளுடன் இணைந்து செயல்படுவதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தழுவார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுதான் 60,000 ஓட்டுகள், வரலாறு காணாத தோல்வி. அதிமுக இரட்டை இலை சின்னம் தோல்வியற்றது. அதேபோல் நாடாளுமன்ற தேர்தலிலும் 40 தொகுதிகளில் கூட்டணியை தவிர 24 இடங்களில் நிச்சயமாக தோல்வி தழுவும் என்றும் தற்பொழுது அணிமாறிய எம்எல்ஏக்களின் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.